நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மென்டல் ப்ராப்ளம்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர பசங்க எல்லாமே நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஆங்ஸைட்டினா என்ன, இப்போதான் இந்த டெர்மினாலஜிஸ்லாம் காயின் ஆயிருக்கா, இல்லை இப்போதான் நிறைய யூசேஜில் வருதா, இல்லாட்டி இந்த பிரச்சனையெல்லாம் முன்னாடியிலேருந்தே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா என்னன்றதை தீவிரமாக வளர்க்கறதுக்காக டாக்டர் வெங்கடேஷ் இங்கே வந்திருக்காரு. இப்போ அதை பற்றி சொல்ல போகிறாரு. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை நம்ம பொதுவாக இன்டர்சேஞ்சபிளாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுன்றது பேரபிள். அது அன்பேரபிளாக ஆகும்போது பார்டர் லைன்ஸ் நம்ம அதை ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறோம். பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ன்றது டைம் மெமோரி. இட் இஸ் பார்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். ஆங்ஸைட்டி இஸ் ஃப்ளைட் ஆஃப் ஃப்ளைட். ஸோ அதுதான் பேசிக்காக நம்ம சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ். ஸோ ஆங்ஸைட்டின்றது தவறானது இருக்கக்கூடாதுன்றது. இட்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ப்ரொடெக்டிவ். ஸோ இட் இஸ் பீன் இன்கிரைன்ட், ஒன் ஆஃப் த இன்கிரைன்ட் எமோஷன்ஸ் இன் அவர் பாடி. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ஸ் லெவலில் போகும்போது அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தான் இஸ் த கேட்ச் இன் லைஃப்.